அடுத்ததாக நம்முடைய கிதாபுல் அப்துல்லாஹ் அவருடைய அன்பு மகனார் மௌலானா இஸ்காரி சாரதி அவர்கள் சொல்வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை மனிதர்களாக அவனுடைய சிறந்த படைப்பாக நம்மை படைத்திருக்கிறான். மேலும் அவனுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகவும் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக இந்த மெஹராஜுடைய இரவிலே அல்லாஹ் நபி அவர்களை சந்திக்க ஆசைப்பட்ட இந்த இரவிலே, அல்லாஹுடைய காதலை வெளிப்படுத்த ஆசைப்பட்ட இந்த இரவிலே நம் போன்ற பாவிகளை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த காதலின் வெளிப்பாடாக நம்மை ரசிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் இங்கே ஒரு வலியுடைய தர்பாரில் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். எத்தனையோ மக்கள் இந்த மெஹராஜுடைய இரவை கொண்டாடுறதே இல்லை, பல இடங்களில் குறைஞ்சிக்கிட்டே வருது. சில ஊர்களில் ரிவாஜன் வளமைக்க மாறு செய்யக்கூடாதுங்கிறதுக்காக மகரிப் டு இஷால கொஞ்ச நேரம் பயான் செஞ்சு திக்ரு முடிச்சுக்கிறாங்க. சில ஊர்களில் கொஞ்ச நேரம் இஷாவுக்கு பிறகு செய்கிறாங்க. இப்படியாக ஒவ்வொரு ஊர்களையும். ஆனால் அல்லாஹ் நம் போன்ற சில அடியார்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இரவு கண் விழிக்க வைத்து உறங்க வேண்டிய இந்த நேரத்தில், அது குளிர்காலம் ஆரம்பிக்குது, இந்த நேரத்தில் படுத்தா நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்மை அவனுடைய ஹபீபை பற்றி கேட்க, அவனும் அவனுடைய ஹபீபையும் சந்தித்த அந்த சம்பாஷணைகளை, அந்த ரகசியங்களை பற்றியெல்லாம் பேச கேட்க, இறைநேசர்களுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அஸ்ராறுகளை செவிமடுக்க தௌஃபீக் செய்தானே, இது நம்மீது அல்லாஹ் செய்த பேரருள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பெரும்பாலான இடங்களில் மேராஜை பற்றி பேசினாலே நம்புறதுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு மக்கள். ஹஸரத் சொன்னாங்க பாருங்க, இஸ்ரா ஒன்று மேராஜ் ஒன்று. இஸ்ராவை மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஆனால் மேராஜ் விஷயத்தில் சந்தேகப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உடலோடு தான் போனாங்கிற விஷயத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. மார்க்க அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட சந்தேகப்படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லும்போது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, சுப்ஹானங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. பொதுவாகவே ஆச்சரியமான தஅஜ்ஜுபான விஷயத்துக்கு தான் சுப்ஹான சொல்லப்படும். எப்படி மனுஷன் உடலால போக முடியும்னு நினைக்காத, அல்லாஹு தஆலா கொண்டு போனா அவனுடைய அப்த அவன்ல அழைச்சிட்டு போறது. சந்தேகம் யார் மேல பண்ண முடியும்? புராக்கு இவ்வளவு ஸ்பீடா போகுது, இப்போதான் என்னென்னமோ ட்ரெயின்லாம் கண்டுபிடிக்கிறான். இப்போ ஒரு ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, வருது 8000 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சிருக்கிறான்னு. ரொம்ப ஸ்பீடு, உலகத்திலே ரொம்ப ஸ்பீடு அதுதாங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். புராக்கு எப்படி நம்முடைய பார்வையினுடைய எல்லை அளவு ஒருடைய பாய்ச்சல் இருக்கும், அதுக்கு அவ்வளோ வேகமாக மனுஷெல்லாம் உட்காந்தாலும் போக முடியாது. இப்போ கூண்டுக்குள்ளே, இப்போ காருக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம். ஒரு 100ல் போகிறோம்னா கிளாஸ்லாம் ஏற்றிட்டா ஒன்றும் தெரியாது, கிளாஸ்லாம் திறந்துட்டு போகிறோம்னு சொன்னால் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மோட்டர் சைக்கிளில் போகக்கூடவங்களுக்கு தெரியும், 120 130 போகிறான்னு சொன்னாக்கா அவனுக்கு ஹாலே புரியாது. எந்த பக்கம் ரைட்டு எந்த பக்கம் லெஃப்ட்டுன்னு தெரியாது, கை கால் உதற ஆரம்பிச்சிடும். புறாக்குடைய ஸ்பீடு என்ன, அதில் உட்காந்து சவாரி செய்யறதுனா என்ன, அதில் நபியவர்கள் அதில் அமைதியாக போனாங்க அப்படின்னா என்ன. அப்போ நபியோடைய ஹாலாத் வேற, ஹக்கீகத் வேற. நாம பஷரியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு விளங்க வைக்கிறானே தவிர, நம்மள மாதிரி மனிதரும் நபியை விளங்குறவன் ஒரு காலமும் இதை ஏற்றுக்க மாட்டான். அது எப்படிங்க முடியும், அது எப்படிங்க முடியும் சந்தேகத்திலே சாக வேண்டிதான். நபியவர்கள் வேறு, நமக்காக அல்லாஹு தாலா பஷரியத்தா அல்லாஹ் தோற்றத்தில் அல்லாஹ் அனுப்பி அந்த நூரே முஹம்மதியாவை
அல்லாஹு தாலா நம்முடைய ஹிதாயத்துக்காக அனுப்பி அழகு பார்த்தான்ல. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க, ஏன் ஹபீபை நீ எப்படி வேணாலும் விளங்கிக்க, நீ ஈமான் கொல்லி ஈமான் கல்லாம போ, எப்படியாப்பா ஃபமன்ஷா ஃபல்யோமின் நொமன்ஷா ஃபல் யக்ஃபுர், நம்பு நம்பாம போ, எப்படியா கேட்டு கேட்டு போட்டான்ல, அது ஓ இஷ்டம். கபர்ல வச்சு முதல்ல கேட்கறது அதுதான். மா குன்த தக்கூலு ஃபி ஹாதர் ரஜுலி முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நபி அவர்கள் காட்டப்படும் எந்த உம்மத்துக்கும் இல்லாத பாக்கியம் நமக்கு. அதாவது படிச்சு கொடுத்த ஆசிரியரே முன்னாடி நமக்கு அந்த கேள்விகளை லேசாக்கணும் எப்படி இருக்கும். அதே மாதிரி எங்க உஸ்தாத் ஒருத்தர் அப்துல் மாசித் ஆல்பட்ட ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு மனுஷன் அஜத்து கேட்கிறாரு குளிப்புல கடமை எத்தன்றான்னு. அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான், என்ன சொல்றதுன்னு தெரியல, அவனுக்கு ஞாபகம் இல்லை. பின்னாடி உள்ளவன் 3 இப்படி கையை காமிச்சான், இப்படி கையை காமிச்சா இஷாரா செஞ்சான். இவன் யோசிக்கிறான் 3 பரது, அது அதை விட சின்னது ஒது, ஒதுவுலயே 4 இருக்கும் போது குளிப்புல எப்படி 3 இருக்கும், டக்குன்னு 300ட்டான். அஜத் என்னடா 300ங்கிற, எப்படா 300 பரது எப்படிதான் செய்ய முடியும், நல்லா யோசிச்சு சொல்றா அப்படின்னா அவன் யோசிச்சுதான் இருக்கா. திரும்பி பார்த்தா இவன் கை காட்டுறதை பார்த்துட்டான். சொன்னார், அட முட்டாப்பையில அவன் 300 கம்மி வழங்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் மறுபடியும் 3 காட்டிக்கிட்டு இருக்கேன்டார். புரியுதா இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய ஹாலத்து நாம எப்படி விளங்குறது, நபியவர்களை விளங்கக்கூடிய அந்த சலாஹியத் இறைரேசர்களை கொண்டுதான் நம்ம விளங்க முடியும். இல்லைன்னா நம்மள மாதிரி சாதாரணமா விளங்கிக்கிட்டு இருந்தோம்னா விளங்காது நமக்கு. அப்ப நபியவர்கள் அல்லாஹு தாலா கபர்ல வச்சு நமக்கு அல்லாஹ் காட்டுவான். அப்ப காட்டும் போது கேட்கப்படும், இவங்க விஷயத்துல நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அரபு உலமாக்கள் இருக்கிறீங்க, துல்லா தாலிமீன்கள் இருக்கிறீங்க. மா குன்த தக்கூலு ஃபீ ஹக்கி ஹாதர் ரஜுலி முஹம்மதா, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துல நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, அதை சொல்லு முந்தி அப்படின்னு கேட்கப்படும். அப்ப நபியவர்கள் விஷயத்துல நாம என்ன பேசணுங்கிறது தான். நபியவர்களை பத்தி பேசினா நிறைய பேர் வலிக்கும். அல்லாஹ் நமக்கு பேருபகான நபியை பத்தி பேசினாதான் நமக்கு சந்தோஷமே வரும். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான்னு ஒத்துக்கிறதுக்கு பேர் ஈமான் இல்லைங்க, அவன் அனுப்பின ஹதீவை ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் ஈமான். ஏன்னா குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். அந்த காஃபிர்கள் அல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. அவன் சொல்லுமோ சொல்றான் நபியை பார்த்து, இன்ஹுவ இல்லா ரஜுலுன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, இவர் மனுஷன் தான்ப்பா, அல்லாஹ் மேல அநியாயமா ஒரு பழிய போடுறாரு இவருக்கு. இவரை அல்லாஹ் நபியை அனுப்பிட்டானா பாரு, ஒரு அப்பாவி மனுஷனை, நம்மள மாதிரி சாப்பிடுறாரு, நம்மள மாதிரி குடிக்கிறாரு, இவரை அல்லாஹ் நபியை அனுப்பிட்டான்னு சொல்லி அல்லாஹ் மேல பழி போடுறான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அப்ப அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு நபியை ஏற்றுக்கொள்வதில் தான் பிரச்சனை இருந்துச்சு. அவர்கள் அல்லாஹ் காஃபிர்னு சொல்றான். தன்னை ஏற்றுக்கிட்டதுனால அவர்களை மோமின் சொல்லல அல்லாஹ். வகாலுல் மலவுல்லதீன கஃபருன்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அந்த காஃபிரான மக்கள்ல உள்ள அந்த தலைவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது அல்ல ஈமான், நபியை ஏற்றுக்கொள்வது, நபியை இத்திபா செய்வது, நபியை நேசிப்பதற்கு பேர் ஈமான். நமக்கு முன்னால் பேசின அசத்து கூட ஞாபகப்படுத்தினாங்க. அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, அதாவது ஈமான் கொள்ளுதல் என்று சொல்ல என்ன, நபியை நேசித்தல் தான் ஈமான். நபியை நேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும் நாம? நபியை நேசிக்கிறதுக்கு நபியை நேசிப்பக்கூடிய சகவாசம் நமக்கு தேவைங்க. இல்லைன்னா அந்த நேசம் கல்வில வராது. ஒரு மனுஷனை நேசிக்கிறான்னா அவன் கூட சேர்ந்து அவனை நேசிப்பான், அப்படிதான். அதனால நபியவர்களை நேசிப்பதற்கு நபியவர்களுடைய நேசம் கொண்டவர்கள் நமக்கு தேவைப்படுது. அதுதான் அவுலியாக்கள். ஒரு காலம் நபியை நேசிக்காத ஒரு மனுஷன் வலியே ஆகவே முடியாது, விலாயத்தை அவன் நுகர கூட முடியாது. ஈமானே வராதுன்னா அப்புறம் எங்க விலாயத்தை பத்தி பேசுறது அவன்? அப்ப நபியை நம் போன்ற மனிதர்கள் என்று விளங்கக்கூடியவர்கள் காஃபிர்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவங்களும் பஷரா தான் இருந்தாங்க. பஷரா இருந்தவர்களை நம் போன்ற மனிதர்கள் சொன்னது அல்லாஹ் குற்றம் சொல்றான் நம்ம மேல. நபியை போய் சொல்ல முடியுமா? நபியுடைய அந்தஸ்தே வேற, அவங்களுடைய ஹக்கீகத்தை வேற. அப்ப நபியவர்களை நம் போன்ற மனிதர்கள் சொல்றது பெரும்பாவம். அது காஃபிரா போலண்டா கூட பெரும்பாவத்துல போய் நிற்காது. முன்னாடி உள்ளவங்க காஃபிரா போயிட்டாங்க. இப்போ ஒருத்தர் நபியவர்கள் பஷர் தானா அதனால காஃபிராக போறது இல்லை. இருந்தாலும் அது பெரும்பாவமாயிரும், சொல்லக்கூடாது. அஸ்தக்ஃபிர் நஊது பில்லாஹி மின்ஹா. அப்ப நபியவர்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்துல யாரு கத்துக்கிட்டானோ, அவர்களை இத்திபா செஞ்சானோ அவன் தாங்க அங்க பதில் சொல்ல முடியும். அவன் பதில் சொன்னவனுக்கு தான் கூலி, அவனுக்கு ஜஸாவே சொர்க்கம். அதோட முடிஞ்சு போச்சு கேள்வி. அதுக்கு பிறகு கேள்வியை தொடரதில்லை. ஹபீபை ஏத்துக்கிட்டான்ல அது போதும் அல்லாஹ். தன்னை ஏத்துக்கிட்டா தான் மன் ரப்புக்குன்னு கேட்கும் போது ரப்பி எல்லான்னு சொல்லிட்டான். என்ன ஏத்துக்கிட்டா சொர்க்கம் கொடுங்கன்னு எல்லாம் சொல்லலைங்க. ரசூலுல்லாவை ஏத்துக்கிட்டான். இதுக்கு பிறகு அவனை எதுவும் கேட்காதீங்க, அவனை அனுமதி கொடுங்க, அவனுக்கு சொர்க்கத்துல நுழையிட்டான். அவன் உல்லாசமா இருக்கட்டும் அல்லாஹ். அப்ப நபியவர்களை புகழ்வது தான் எல்லாம். நபியவர்களை நேசம் கொள்வது, நபியவர்களை பத்தி பேசுவது, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது குர்ஆன் அதான் செய்யுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றது நபியை பத்தி சொல்றான் பாருங்க.
நபி அவர்கள் ஜிஸ்மோடு தான் இதுக்கு போனாங்க, மேராஜ் போனாங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றது மா ஜாகல் பசரு வமா தகா. நபியர்களுடைய அந்த பார்வை அதாவது கடக்கவும் இல்லை, பேவதமா நடந்துக்கவும் இல்லைங்கிற அல்லாஹ். அந்த அதாவது நபியர்களுடைய கண் சிமிட்ட கூட இல்லை அல்லாஹ் பார்க்கிற விஷயத்துல. பொதுவாகவே நாம போயிட்டு எங்கேயாவது வந்தோம்னா, கொடைக்கானல் போனோம், ஊட்டி போனோம்னு சொன்னா நாம பெருமையா பேசுவோம் அந்த மனுஷரை பத்தி. அந்த மனுஷர் அப்படி இருந்துச்சு, அந்த காட்சி அப்படி இருந்துச்சு, இந்த காட்சி இப்படி இருந்துச்சு நம்ம பேசுவோம். அந்த காட்சி நம்மளை பத்தி பேசாது. ஆனா ரசூலுல்லாஹ் போயிட்டு வராங்க மேராஜுக்கு, அல்லாஹ் பேசுறான் ரசூலுல்லாஹ் பத்தி, அவங்களுடைய பார்வை பத்தி அல்லாஹ் பேசுறான். அதாவது கனவுல ரசூலுல்லாஹ் போயிருந்தா அது பெரிய கமாலே இல்லை. மனுஷன் நாமளும் போலாம். கனவுல ஒரு மனுஷன் அங்க போயிட்டு வந்தா இங்க போயிட்டு வந்தா யாரும் எதிர்க்க போறது இல்லை. கனவுல என்ன வேணாலும் நடக்கலாம். கனவுல நடந்தா சுப்ஹானல்லதி அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்ப அல்லாஹு தாலா கனவுல பார்த்திருந்தா அதை பெருமையா பேச வேண்டிய காப கௌசைனியா அதுனான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா தனா பத்ததல்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாதாகல் பசருவமா தகல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அல்லாஹ் இதெல்லாம் சொன்னான நபி அவர்கள் ஜிஸ்மோடு அந்த வெளிப்புற கண்ணால் அல்லாஹ்வை பார்த்து ரசித்தார்கள். நீ அதை ஆச்சரியப்படுற அஃபத்துமாரவுனஹு அலாமா யரா, நபி பார்த்ததை சந்தேகப்படுறியான்னு அல்லாஹ் கேட்கிறான். அதனால அதுல சந்தேகம் கூடவே கூடாது. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நமக்கு ஷேഖமார்களுடைய பரக்காத்தின் காரணத்தினால, ஜமாலினாயத்துடைய கையை பிடிச்ச பரக்காத்தினால, சில்சிலா நூரியாவுடைய கையை பிடிச்ச பரக்காத்தின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த சந்தேகமே வர விடாம நம்மளை அல்லாஹ் காப்பாத்திட்டான். என்ன சொன்னாலும் கபூல் செய்யக்கூடிய பக்குவம் இருக்குங்க நமக்கு. அதை வச்சிட்டாங்க. நம்மளுடைய கமால் இல்லாது, நம்முடைய இறைநேசர்கள், நம்முடைய அந்த ஷேഖமார்கள், நம்முடைய ஹாதிகள், நம்முடைய கல்வல ஷைத்தானுடைய அந்த பங்கு இருந்துச்சு பாருங்க, அதை புடுங்கிட்டாங்க. அவங்க ஆதிக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் சொன்னா ஏத்துக்க முடியுது. இல்லைன்னா நம்ம இதை உட்காந்து கேட்கறதுக்கு நமக்கு என்ன தலையெழுத்தா? அப்ப இப்ப உட்காந்து கேட்கிறோம், உட்காந்து இதை ரசிக்கிறோம்னு சொன்னா அது அல்லாஹு தாலா அந்த பங்கு நம்மள வச்சிருக்க, அந்த ஹல்லு நமக்கு வச்சிருக்கிறான். ஷைத்தானுடைய ஹல்லு அல்லாஹ் புடுங்கி இருக்கிறான். அதனால நமக்கு அந்த வசுவாசு போட மாட்டான். என்ன சொன்னாலும் கபூல் செய்து பாருங்க. இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் போகும்போது அவங்களுடைய அந்த தனிமை அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. சித்திக் அக்பருடைய ஜுபான்ல அல்லாஹ் பேசினா, அப்படி சித்திக் அக்பருடைய அந்த சவுத்துல அல்லாஹ் பேசினான்னு வருது பாருங்க. அல்லாஹ் பேசினது இது வரைக்கும் ஜிப்ரைல் அழைச்சிட்டு போனாங்க. நிறைய பேர் என்ன சொன்னா ஜிப்ரைல பார்க்க போனாங்கன்னு. லா ஹவுல வலா குவத்த வந்து அழைச்சிட்டு போனது அவங்க தான். அது இங்கேயே முஹானி ரலியல்லாஹு தஆலா அவர் வீட்லயே உட்காந்து காமிச்சிருக்கலாமே. அது அங்க போய் தான் காமிக்கிறனா இருக்கு. அங்க போய் சட்டை கழட்டி காமிக்கிறதா? என்னத்துக்கு அங்க அழைச்சிட்டு போனாங்க? அப்ப ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்துக்கு மேல நவர முடியாது, இதுக்கு மேல நீங்க தான் போயாகணும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் கனவு உலகத்திலேயே. உடம்பா தாங்க ரசூலுல்லாஹ் போறாங்க. சில தஃப்சீர்கள்ல எழுதுறாங்க அங்க செருப்பை கழட்ட போனாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டா இல்ல செருப்போட உள்ள வாங்க. அப்ப கனவுல எதுதான் நடக்கும்? அப்ப ஜிஸ்மோட தான் நடந்துச்சுங்கிறத அல்லாஹ் நம்ம கபூல் செய்யற பக்குவத்தை அல்லாஹ் கொடுத்துருக்காம, இதுக்கு நாம சுக்ர் செஞ்சாகணும். ஏன் நாம இங்க ஒன்று கூடியிருக்கோம் தெரியுமா? இன்று இரவுல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோடு சம்பாஷணை செய்த நாள்களில் நமக்காகவும் பேசியிருக்கிறார்கள். இந்த போன்ற பாதைகளுக்காக மக்ஃபிரத்துக்காக பேசியிருக்கிறாங்க. நான் யாரெல்லாம் கை காட்டுவேனோ அவர்களெல்லாம் நீ உற்றுணு ரப்பேன்னு சம்பாஷணை செஞ்சுக்கிட்டாங்க. அதனால தாங்க அது சுக்குர் செய்யற முகமா தாங்க நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அது அல்லாஹ்கிட்ட சுக்குர் செய்ய அல்லாஹ் நீனு ஹபீபு பேசுறீங்க. ஓ ஹபீப் மேல முஹப்பத்துல உள்ள முஹப்பத்துல என்ன நீ எப்படியும் அல்லாஹ் அனுப்பி விட்டுருவே, எனக்கு அதாபு செய்ய மாட்டேன், என்னுடைய பாவங்களை குத்தி காட்டி என்ன நீ தண்டனை செய்ய மாட்டேன் என்ற இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறத காமிக்க தான் நாம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, நபி அவர்களை இன்னொரு இடத்துல சொல்லும் போது மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவங்களுடைய உள்ளம் அவர்கள் பார்த்ததை பொய்ப்பிக்கவே இல்லைங்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யார் சொல்லுவா இந்த வார்த்தை. அதான் பொதுவாகவே நாம ஒரு மனிதரை பார்த்திருக்கோம், பார்த்து அவரை மறுபடியும் பார்க்கும்போது இன்னைக்கு பார்த்து அன்னைக்கு பார்த்தேன்னா இவர் தானே அவரு, இவர் உதவி உபகாரம் செஞ்சாரு அவர் தானே இவரு அப்படின்னு கல்பு சொல்லுங்க. நாம கண்ணு பார்த்த உடனே கல்பு சொல்லும் அவர் தான் இவரு. புரியுதா உங்களுக்கு? நீ நினைக்கிற முதல்ல பார்த்ததாக அல்லாஹ் சொல்ற மா கதபல் ஃபுஆது மா ரஆ, அவங்க உள்ள சாட்சி சொல்லுது பார்த்தது சரிதான், பொய் சொல்லல. ஆமா இதே ரப்பு தான் பார்த்தது. அப்ப அல்லாஹு தாலாவை நபி அவர்கள் பல தடவை பார்த்திருக்கிறாங்க. ஜிஸ்மோட அல்லாஹு தாலாவை பார்த்தது அந்த மேராஜில. அப்ப அல்லாஹு தாலா அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்து பலவிதமான விஷயங்களை அல்லாஹ் பேசும்போது நபி அவர்கள் சொன்னதெல்லாம் தான் உம்மத்தை பத்தி தான். என் உம்மத்தை நீ மன்னிக்கணும், என் உம்மத்தை நீ மன்னிக்கணும், என் உம்மத்தை நீ மன்னிக்கணும். அதுதாங்க மேராஜுக்கு போயிட்டு வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் ஒரு அன்பளிப்பு கொடுத்தாங்கன்னு வருது. அந்த அன்பளிப்பு ஒரு ஆடையாக இருந்தது. அந்த ஆடையை கொடுக்கும் போது ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் இது உங்களுக்கு என்னுடைய தரப்புல இருந்து ஹதியா,
இதை நீங்க போட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் போடுறதை விட என் உம்மத்துல யாருக்காவது பிரியமானவர்களுக்கு நான் கொடுக்கலாமா சொன்னாங்க. சந்தோஷமா கொடுக்கலாம், ஆனா இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கேள்வியை ஜிப்ரீல் வச்சுட்டார். என்ன கேள்வி? ஏன் உம்மத்து விஷயத்துல நீ எப்படி நடந்துக்குவீங்கன்னு கேளுங்க. ஒவ்வொரு யாரு இன்ன பதில சொல்றாங்களோ அவங்களுக்கு கொடுங்கட்டாங்க. அதே மாதிரி வந்தாங்க, பதிலை சொல்லி கொடுத்துட்டாங்க. வந்தாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் கொண்டு எனக்கு ஒரு ஆடையை கொடுக்க வச்சாங்க. அந்த ஆடையை நான் யாருக்கா கொடுக்க ஆசைப்படுறேன், யாருக்கு வேணும்? எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும். சித்திக் அக்பர் வரைக்கும் கேட்டாங்க, சித்திக்கு உங்களுக்கு இந்த ஆடையை கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? அப்ப சித்திக் அக்பர் சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த ஆடையை நான் கொடுத்த நான் அனுபவிக்க எனக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சா, உங்களுடைய உம்மத்து விஷயத்துல நீங்க எப்படி அன்போடு நடந்து கொண்டீர்களோ அதோ அன்போடு நான் நடந்து கொள்வேன், பாசத்தோடு நடந்து கொள்வேன், அவர்கள் இறக்கம் கொள்வேன். சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு கொடுக்க சொல்லி அனுமதி இல்லைன்னு கேட்டாங்க. உமர் நாயகம் கேட்டாங்க, சொன்னாங்க, நான் இந்த உம்மத்தோடு நீதமாக நடந்து கொள்வேன், எனக்கு கொடுங்க. அதை இல்ல உங்களுக்கு கொடுக்க சொல்லி அனுமதி இல்லைன்ட்டா. உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலான்னு கேட்டாங்க, இந்த உம்மத்துக்கு நிறைய சகாயம் செய்வேன், உதவிகள் செய்வேன், எனக்கு கொடுங்க யார சொல்லலாம். சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு கொடுக்க சொல்லி அனுமதி இல்லை. கடைசியா ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், எனக்கு இதை கொடுங்க, கொடுத்தா என்ன செய்வேன்னு சொல்லுப்பா. இந்த உங்களுடைய உம்மத்துகள் செய்யக்கூடிய பாவங்களை நான் பகிரங்கப்படுத்த மாட்டேன், மறைத்து விடுவேன் யார சொல்லலாம்னு சொன்னாங்க. உங்களுக்கு தான் கொடுக்க சொல்லி கொடுத்தேன். இந்த உம்மத்துல செய்யற பெரிய வேலை அதுதாங்க. அதுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்சதும் கூட. நீ என்ன அமல் செய்யறன்னு பார்க்கல, அடுத்தவன் செய்யற அமலை நீ மறக்கிறியான்னு பார்க்கறான். அடுத்தவன் செய்யற அமலை நீ அம்பலப்படுத்துற, உன்னை விட கேடு கட்டவன் யாரும் இல்லை. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து சொல்றது உனக்கு தகுதியே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா இருக்கிறதுக்கு தகுதி இருக்குன்னு சொன்னா அடுத்தவருடைய குறையை மறைப்ப அந்த பக்குவம் இடத்துல இருக்கணும். அடுத்தவனுடைய குறையை சுட்டி காட்டுறது, அடுத்தவனை குறையை குத்தி காட்டுறது, அடுத்தவனை கேவலப்படுத்துறது, அடுத்தவனை இழிவுபடுத்துற இந்த ஆசை இருந்துச்சுன்னா அது இப்லீஸுடைய கௌமணி. ஒரு காலம் நீ அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தா ஆக முடியாது. அப்ப ரசூலுல்லாஹ் யாருக்கு கொடுக்கறாங்க பாருங்க. அப்ப அடுத்தவர்களை இழிவாக பார்க்கிற எண்ணம் இல்லாதவர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா நம்முடைய ஷேக், நம்முடைய ஷேக், அவங்க எஜமா, அவங்களுடைய முரீதுகள் நாம சொன்னாங்க. கொஞ்சம் முன்னாடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய சஜாதா சொன்னதாக அவங்க சொன்ன எத்தனையோ கவுல்ல அல்லாஹ் தஆலா அதை ஞாபகப்படுத்த வச்சான். ஏன்னா பெரிய சஜாதாவை ஞாபகப்படுத்தாம எங்கேயுமே இருக்க முடியாது. அவ அஹருல் உலூம், அவங்க தாதா சர்க்கார்ட்ட மடியில கலந்து வாழ்ந்தவங்க, அது இல்லாம நம்ம சர்க்காருடைய மூத்த சஜாதா, மூத்த புல்ல, அவங்க எல்லா விதத்திலும் நிறைய இல்ம அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் இந்த கடல்கள் மூலியமாக. அப்ப அவர்களை ஞாபகப்படுத்தாம எங்கேயும் நான் வர முடியாது. அப்ப அவர்கள் சொன்னதாக சொன்னாங்க, நீ பனு ஆதம்ங்கிற எண்ணம் இருந்தா உள்ள கராமத்தை அல்லாஹ் வெளியாக்குவான். அதே நேரத்தில் நீ உம்மத்தே முஹம்மதே என்ற ஒண்ணுல உறவு இருக்குமே, ஆனால் ஒரு காலம் இந்த தவறை நீ செய்யவே மாட்டேன். என்னது? அடுத்தவன் ஒருத்தவனுடைய குறையை இன்னொருத்தவனுக்கு சுட்டி காட்டுறதோ, ஒருத்தவனுடைய குறையை வச்சு கேவலப்படுத்துறதோ, அவனை இழிவாக பார்க்கிறதோ ஒரு காலமும் கூடாது. ஹஸரத் ஃபைதி ஷா கிபிலா சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு மனிதனுடைய குறையை நீ பார்த்து அதை நீ இழிவாக நீ கருதினால் அதே பாவத்தை உன்னை செய்ய வச்சு இழிவுபடுத்தாத வரைக்கும் வந்து அல்லாஹ் சாவிட மாட்டானாங்க. அடுத்தவனுடைய இழிவை, அடுத்தவனுடைய குறையை பார்த்து அதை சந்தோஷப்படுவாயானால் அதே குறையை ஒன்ன செய்ய வைப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நமக்கு இந்த உம்மத்தே முஹம்மதியா சொல்ற பெருமை எப்ப இருக்குன்னு சொன்னா அடுத்தவருடைய குறையை மறைக்கக்கூடிய பக்குவம் இருக்குமே, ஆனால் நீதான் சிறந்தவன். அதுதான் உண்மையிலே அழகும் கூட. அதுதான் நபிகள் இருப்பாங்க. நீ எவ்வளவு தொழுத, எவ்வளவு வந்த, எவ்வளவு போனாலும் அடுத்தது. ஆனால் உன்னுடைய சக முஸ்லிமுடைய சகோதரனுடைய குறைகளை நீ மறைக்கக்கூடிய பக்குவம் இருக்குமே, ஆனால் நபி அவர்களுக்கு ஒப்பானவனாக நீ ஆயிரு, நீ மஹபூபாயிரு. அதனால அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். அதனால இந்த மேராஜுடைய இரவுல அல்லாஹ் நம்ம கொடுத்த மிகப்பெரிய தொகப்பா நமக்கு, நம் போன்ற பாவிகளுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு நடந்துச்சு, நமக்கு கொடுத்த பெரிய தொகப்பா தொழுகை தான். தொழுகை தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹத்திஸுனா வ நுஹத்திஸு, ரசூலுல்லாஹ் என்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க, நாங்களும் பேசுவோம். இதா ஹலரத்துஹு ஸலாத், தொழுகை நெருங்கி விட்டால் கஅன்னஹு லம் யாரிஃபுனா வ நஅரிஃபுஹு, அவங்க நாங்க எங்களை அவங்களுக்கு தெரியாத மாதிரியும் அவங்களுக்கு எங்களை தெரியாத மாதிரியும் மாறிடுவாங்க ரசூலுல்லாஹ். இதா சமியல் அதான், அதானுடைய சப்தம் கேட்டு விட்டால் எப்படி ரசூலுல்லாஹ் மாறிடுவாங்க? துன்யாவில் யாரையுமே தனக்கு எதுவும் சம்பந்தம் இல்லாத மாதிரி மாறிடுவாங்க. நாமெல்லாம் யார்கிட்டயா பேசிட்டு இருக்கும் போது பாங்கு சொன்னா கூட பதில் சொல்றதுக்கு யோசிக்கிறோம், அவைதான் நினைச்சுக்குவாங்க. அதே நேரத்தில் தொழுகை நேரம் வந்துட்டா இவன் கோச்சிக்குவானு சொல்லிட்டு தொழுகை பிற்படுத்துறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டும் போது, பாங்கு சொல்லிட்டா தொழுகையுடைய நேரம் வந்துட்டா ஒரு காலம் யாருக்காகவும் மாத்திக்க மாட்டாங்க,
தான் அல்லாவுக்கு தடக்கம் அல்ல அந்த உறவை புதுப்பிக்க அதுல தான் கவனமா இருப்பாங்க. யாருங்க? ரசூலுல்லாஹ் மேல அல்லாஹ் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய திருப்தி அல்லாஹ் தேடுறாங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அத்துலுபு ரிலாக்க, எல்லா வஸ்துக்களும் என்னுடைய ரிலாவை எதிர்பார்க்குது, நான் உங்க ரிலாவை ஆசை பார்க்கிற நபியே, அதுதான் எனக்கு வேணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்லும் போது நபியுடைய அந்த சுபாவத்தை பார்த்தான். நபியுடைய அந்த உம்மத்து மேல வச்சிருக்க அந்த கவலையை அல்லாஹ் பார்த்தான். அவர்கள் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு, அந்த ஹிர்சு, அவர்கள் மேல வச்சிருக்கிற அந்த பாசம், இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அல்லாஹ் சொன்னான், வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நபியே நீங்க இவர்கள் விஷயத்துல ரொம்ப கவலைப்படுறீங்க. இவங்களை நான் என்ன செய்வேன், இவங்களை எப்படி நடந்துக்குவேன், நான் இவர்கள் என்னுடைய உம்மத்து விஷயத்துல அல்லாஹ் எப்படி நடந்துக்குவான், இதே கவலை பொழுது இருக்கும். அதனாலேயே நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு சங்கோச்சப்படுறீங்க. உங்களுக்கு ஒரு வாக்கு தர யார சொல்லலாம், நீங்க நாளைக்கு மஹஷர்ல நீங்க பொருந்திக்கிற அளவுக்கு நான் தருவேன் உங்களுக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். உங்களுக்கு அவ்வளவு கொடுப்பேன் நீங்க பொருந்திக்கிற அளவுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா இருந்தால் இதன் வல்லாஹி லா அர்லா ஹத்தா வாஹிது மின் உம்மத்தி ஃபின்னார், அப்படி இருக்குமே ஆனால் என் உம்மத்துல கடைசியாக ஒரு மனிதன் நரகத்துல இருக்கும் வரை என்னுடைய பொருத்தத்தை நான் ஒரு காலமும் காட்ட மாட்டேன்ட்டாங்க. யாரு சொல்லுவார்? அதனால தாங்க சஹாபாக்கள் அவ்வளவு அர்ப்பணானாங்க. இந்த வாஞ்சை, இந்த பாசம் தாயிட்ட இல்ல, தகப்பன்ட்ட இல்ல. நாளைக்கு விட்டா ஓடுற காலம் அது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதி வ பனீ, ஒவ்வொருத்தனை பார்த்து பிச்சுக்கிட்டு ஓடுற நேரம், தகப்பன் பிள்ளையை பார்த்து ஓடுற நேரம், தாய் பிள்ளையை பார்த்து ஓடுற நேரம், சகோதரனை பார்த்து ஓடுற நேரம், நண்பனை பார்த்து ஓடுற நேரம், மனைவி கணவனை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து ஓடுற அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்காக நான் இருப்பேங்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த பாசம் புரிந்ததன் காரணத்தினால்தான் சஹாபாக்கள் அவ்வளவு அர்ப்பணானாங்க. அப்ப இந்த அர்ப்பணம் தான் இப்ப காஃபிர்கள் இருக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் எதிர்த்ததுக்கு காரணம் என்னங்க? தொழுகிறாங்கன்னா எதிர்த்தாங்க, நோன்பு வைக்கிறாங்கன்னா எதிர்த்தாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்கன்னா எதிர்த்தாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில உமைர்னு ஒரு மனிதர் பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க. அவங்க போய் சொல்றாங்க, வந்து பார்த்துட்டு ஹுதைபியா உடன்படிக்கையை முடிச்சிட்டு அவர்கள்ட்ட போய் சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த சகோதரர்கள் மாதிரி, அந்த சாஹிபுகள் தோழர்கள் மாதிரி உலகத்துல யாருக்கும் கிடைக்கல. கிஸ்ரா மன்னர், கைசர் மன்னரை பத்தி பேசுறோம், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத இந்த தோழமை இவர்களுக்கு கிடைத்திருக்கு. இவர்கள் ரசூலுல்லாஹ் உது செய்யும் போது அந்த தண்ணீர் கீழே விழுவதில்லை, அதை இப்ப எடுத்து குடிக்கிறாங்க, மேல தேய்ச்சிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உமிழ்ந்தால் அதையும் எடுத்து மேலே தேய்த்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பேசினால் ஒரு குண்டூசி விழுந்தா சவுண்ட் வருமே, அந்த அளவுக்கு எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அவருடைய கை அசைவுக்கு எல்லாரும் காத்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தோழமையை நான் பார்த்ததே இல்லை என்று அவர் சொல்றார். இது தாங்க அவங்களுக்கு வலிச்சிச்சு. எது வலிச்சிச்சு? இவரை இப்படி அல்லாஹ்வை கொண்டாடுறது பிரச்சனை இல்லைங்க, ரசூலுல்லாஹ்வை இப்படி கொண்டாடுறீங்களே அது எங்களால சகிச்சுக்க முடியல. எங்க கண்ணு முன்னாடி வாழ்ந்தவராச்சே. இதே பிரச்சனை கியாமத் வரைக்கும் இருக்கு. ஷேகுமார்களை எதுக்குற எல்லாருமே இதே தான் சொல்றாங்க, எங்க கண்ணு முன்னாடி இவர் இருந்தவர், இவரை தூக்கி இப்படி கொண்டாடுறதும், அவர் செருப்புல உள்ள தண்ணி தூக்கி மூஞ்சில தூக்கிறதும், அவர் மாலையில கொட்டுற பூவை தூக்கி வாயில போட்டுக்கிறதும், இது என்ன அநியாயமா இருக்கு? இவ்வளவு செய்யணுமா? இதெல்லாம் புதுசா தெரியலையா என்ற இந்த வேகம்தான் அவர்களை உயர்த்துவது, அவர்களை தாங்க முடியாத அந்த ஹசது தான் அவர்களை நம்மளை விட்டு தூரமாக்கு. அதே மாதிரிதான் காஃபிர்கள் அன்னைக்கு தூரமானாங்க. சஹாபாக்கள் செய்த அந்த சேவை, சஹாபாக்கள் அர்ப்பணமான அந்த அர்ப்பணம் அவர்களுக்கு பிடிக்காம போச்சு. ஒரு காலம் இந்த மாதிரி ஆக முடியாது. ஒரு மனிதர் போய் கேட்டார், ஒரு சஹாபி அபூ ஜஹல்ட, அபூ ஜஹலே உனக்கு நல்லா தெரியும், நீ உண்மையிலேயே அறிவாளி, என்ன சொல்ல வர செய்தி சொல்லு. ரசூலுல்லாஹ் பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாத, நல்லா தெரியும். அப்ப அவர் கொண்டு வந்த கலிமாவை ஏத்துக்கிறதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன் இப்படி ரெண்டா பிரிஞ்சு கிடக்கு? ஒன்னால சண்டை போடுறது எல்லாரும் உனக்கு பயந்துக்கிறதா சண்டை போடுறது கேட்கிறாங்களே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த லா இலாஹா இல்லல்லாஹ், அதனுடைய அந்தரங்க தாற்பயம் எனக்கு தான் புரியுது. அதை நான் ஒரு தடவை சொல்லிட்டா நான் முழுக்க அவரு அடிமையா போக வேண்டி வரும். அது என்னால தாங்க முடியாது. ஏன்னா எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கும் அவருக்கும் எங்க குடும்பத்துக்கும் மத்தியில உள்ள பகையை நான் கண்டினியூ பண்ணணும். அதனால எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும், எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு, அதை விட்டு கொடுக்க தயாரா இல்லை, தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்லை, நான் அவருக்கு அடிமையாக தயாரா இல்லை என்பதனால் தான் நான் பிடிச்சான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பிரியம் வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய சொல்லை கபூல் செய்தார்கள், அர்ப்பணமானார்கள், அடிமையானாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல ஹசன் நாயத்துக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் உமர் நாயத்துடைய மகனாருக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு. அப்ப பேசிக்கும் போது சொல்லிக்கிட்டாங்க,
அப்ப ஹுசைன் நாயகத்துடைய அந்த பார்த்து இந்த மனுஷன் இவங்க சொன்னாங்க, உமர் நாயகத்துடைய மகனாரு ஜாக்கிரதா இருக்க, நான் அமீருல் மோமினுடைய மகனா இருக்கிறேன். அப்ப அவங்க திருப்பி சொன்னாங்க, அமீருல் மோமினா இருந்தாலும் எங்க நானாவுக்கு அடிமை தான் உங்க அமீருல் மோமின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு தாங்க முடியாம வந்து சொல்லிட்டா சிறுப்புல்ல. அப்ப ரெண்டு பேரையும் கையில புடிச்சுக்கிட்டு நேரா ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போயிட்டாங்க. யாரு? உமர் நாயகம். சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், வாழ்ந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியாது, ஆனால் உங்களுடைய பேரப்புள்ள சொல்றாரு உங்களுடைய அடிமைன்னு சொல்லி, இப்பயாவது நீங்க கபூல் செஞ்சுக்க யார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் தங்களை ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையாகவே காண்பார்கள். அதனால் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். நாமும் நம்முடைய ஷேகுக்கு நம்முடைய அடிமைத்தனத்தை காட்டுவோமே ஆனால் நிச்சயமாக நம்மையும் அல்லாஹு தாலா உயர்ந்த மகாம கொண்டு போவான். அல்லாஹு தாலா இந்த மேராஜை கொடுத்தது நமக்கு இந்த தொழுகையின் பரக்காத்தினால் நம்மளிடத்துல மேராஜ் ஆக வேண்டும். நாமும் அந்த தொழுகையை ரசூலுல்லாவை ஞாபகம் செய்ய, தொழுகையில் ரசூலுல்லாவை ஞாபகம் செய்ய வேண்டும். உன்னுடைய எந்த இபாதத்தில் ரசூலுல்லாவுடைய ஞாபகம் வரவில்லையோ, ஓ ஷேகுடைய ஞாபகம் வரவில்லையோ, அந்த இபாதத்திலே இஹ்லாஸ் ஒரு காலம் வராது. ஷைத்தான் ஃபுல்லா ஆக்குபை பண்ணி அவனே நம்முடைய கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு இருப்பான். சொன்னாங்க பாருங்க, அமையாச்சுவான் திக்ரி ரஹ்மான், ரஹ்மானுடைய ஞாபகம் யாருக்கு இல்லாமல் வாழ்கிறானோ அவனுக்கு ஷைத்தான் அல்லாஹ் சாட்டுவான். அல்லாஹ் சாட்டுவேங்கிறான் அல்லாஹ். அதனால நாம கொஞ்சம் பயப்படணும். நம்முடைய ஹாலாத்துகள் நாம இஸ்லாஹ் செஞ்சுக்கணும். இந்த மேராஜுடைய பரக்காத் அல்லாஹ் கிட்ட அஜம் செய்யணும். யா அல்லாஹ், இனிமே என்னுடைய தொழுகையை ஓ ஹபீப் நாயகத்துடைய தொழுகையாக, எங்க ஷேக நாயகம் சேர்ந்த தொழுகையாக மாற்றிக்கொள்வேன். என்னுடைய இபாதத்துல இனிமே கலா இல்லாம நான் பார்த்துக்கொள்வேன். இந்த அசர் நம்ம கல்வில வறுமையானால் நிச்சயமாக இந்த மேராஜ் நமக்கு கபூல். அல்லாஹ் அனைவர்களையும் இபாதத்துகளை அல்லாஹ் ரசூலுடைய விருப்பத்தில் செய்யக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.